ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே ஃபேமிலி. ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி வந்திருக்கு அப்படின்னு பேனரில் போட்டுரும் பார்த்துருப்பீங்க. அது எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்ட்டு ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நாங்கள் வீடியோக்குள்ள ஃபஸ்ட்டு நாங்கள் வீடியோ போட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் தான் வீடியோ போட்டோம். ஃபஸ்ட்டு அதில் தான் ரீச் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா 8000 வியூஸ் வந்துச்சு. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போடும்போது. அதுக்கு முன்னாடி நானும் வீடியோ போட்டிருக்கேன். அப்போல்லாம் ஒரு ரீச்சிங் கிடைக்கல. 2 பேர் கல்யாணம் ஆன பிறகு போட்ட பிறகு தான் இவங்க வந்த பிறகு தான் கப்புள்ஸாக போடும்போது தான் கொஞ்சம் ரீச் கிடைச்சா. இதுக்கப்புறம் ஒரு 4000, 5000, 8000 வியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு மாதேஸ்வரம் மலை எங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சும்மா கேஷுவலாக எடுத்து போட்டேன், ஒரு பாட்டு போட்டு. திடீர்னு ஒரு மில்லியன் கணக்கில் ஒரு நாள் ரீச் ஆகிடுச்சு. அதுலேருந்து ஒரு ஹாப்பி வந்ததுனால அப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம். வீடியோ போட்டுகிட்டே இருக்கும்போது திடீர்னு என்னோடய ஃபேஸ்புக் ஐடி இருக்குல்ல, ஒரு நாள் அதில் எடுத்து பார்த்தேன். எல்லா வீடியோவும் இதில் ஆட் ஆகிருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நான் இன்ஸ்டாகிராமையும் ஃபேஸ்புக்கையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன் போல். அதனால் அது இதில் இன்ஸ்டாகிராம் வீடியோ போட்டாவே அதுலேயும் நிறைய வீடியோ வந்துடுது. இப்போ இன்ஸ்டாகிராம் போட்ட வீடியோலாம் அந்த ஃபேஸ்புக்லேயும் வந்துடுதா. சரி, வந்தோடனே சரி எடுத்து பார்க்கணும் பார்த்தா நிறையா வீடியோ இதுலேயும் வியூஸ் போயிருந்துச்சு. ஆனால் ஃபாலோவர்ஸ் பார்த்தா கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, என்னடா பண்ணுறதுன்ட்டு யூடியூப்பில் பார்த்தேன். யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த நம்ம ஃபேஸ்புக் வச்சுருக்கோம்ல, அது ப்ரொஃபைலாக தானே இருக்கும். சரி, அதை வந்து ப்ரொஃபஷனல் மோடுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மாற்றினோடனே அப்புறம் தான் கொஞ்சமாக ஃபாலோவர்ஸ் வர ஆரம்பித்தாங்க. சரி, ஃபாலோவர்ஸ் வந்தோடனே அந்த நிறைய எனபிள்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, ஆட் அண்ட் ரீல்ஸு, ஸ்டார்ஸு, அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸு, அதெல்லாம் நிறையா இருக்கும்ல அதில் ஆப்ஷன். அதெல்லாம் எதுவுமே எனபிள் ஆகலை. சரி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் வீடியோ போட்டு பார்த்தோம். ஆனால் இந்த மினிட்ஸ் எல்லாம் அதிகம் போயிடுச்சு. எந்த ஒரு மணி எர்னிங் எனபிள் எதுவுமே ஆகலை. அப்போ என்ன பண்ணோம், திடீர்னு எங்கள் ஃபோட்டோ எங்கள் பேஜில் எங்கள் ஃபோட்டோ வந்துருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா ரொம்ப அதிகமாக லைக் வந்துச்சா. நாங்கள் எங்கள் பேஜில் தான் வந்துருக்குன்னு பார்த்தோம். கடைசியில் பார்த்தா இன்னொருத்தர் பேஜில் எடுத்து எங்கள் ஃபோட்டோவை பொறுத்து லைக் அதிகமாக வாங்கியிருந்தாங்க. சரி, அவங்ககிட்ட போய் இந்த மாதிரி கேட்டோம், எந்த ஒரு ஆப்ஷனும் எனபிள் ஆகலை, இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க டெய்லியும் வந்து லைவ் போட சொன்னாங்க. அப்புறம் தான் லைவ் டெய்லியும் போட ஒரு வாரம் கழிச்சு ஒவ்வொன்றா எனபிள் ஆக ஆரம்பிச்சோடனே தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் அந்த ரீல்ஸ் போட அதில் கொஞ்சம் மணி ஆட் ஆச்சு. ஆடானது தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. இருந்தாலும் நம்மளுக்கு இந்த மணியை பலனாக வர்றதுக்குள்ள நம்மளுக்கு மனசு பதிக்கும்ல, வருமா வராதா, இல்லை கார்பரேட் ஏதாச்சும் விழுந்து மணி அப்படியே போயிடுமா அப்படின்ற எண்ணம்லாம் இருக்குல்ல. அதுவும் அந்த பயம்லாம் நிறையா எங்களுக்கு இருந்துச்சு. அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் அவர்கிட்டலாம் கேட்டோம், அப்புறம் உங்களுக்கு மணி வந்திருக்கா, அந்த மணியோட ப்ரூஃப் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோடனே சரி ரீல்ஸ் போட ஆரம்பித்தோம். அந்த ஆட் அண்ட் ரீல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எனபிள் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஸ்டார்ஸ், அது நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை, யாரும் நமக்கு மணி அனுப்ப போகிறதில்ல. ஆட் அண்ட் ரீல்ஸில் வந்து ஃபஸ்ட் ஆட் ஆச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ போட்டோடனே அதில் ஒவ்வொரு டாலராக ஆட் ஆக ஆரம்பிச்சிச்சு. போன மந்த்து பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி அன்னையிலேருந்து இந்த ஆட் அண்ட் ரீல்ஸ் வந்துச்சு இல்லை, அன்னையிலேருந்து வீடியோ போட்ட ஆரம்பித்தோம். போட்டதுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்து முடிகிறதுக்குள்ளே $113 இருந்துச்சு. சரி, அந்த மந்த்துக்கான $113 இந்த மந்த்துக்கு ஆட் ஆகிடுச்சு. அதாவது நெக்ஸ்ட் பே அவுட்டில் வந்துடுச்சு. வந்தோடனே அதுலேருந்து தான் எங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு, மணி வருமா வராதா அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் 23 டேட் வந்து பெய்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, 23 டேட் வந்து பெய்ட் ஆகிடும் அப்படின்ட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் பதட்டமாகவே இருந்துச்சு. அப்புறம் அவரும் சரி நீங்கள் தான் எதுவும் பயப்படாதீங்க, எந்த ஒரு கார்பரேட்டும் வாங்காதீங்க, சேனலில் பொறுத்தளவுக்கு எந்த ஒரு வயலன்ஸ் இதுவும் இருக்கக்கூடாது, நீங்கள் கரெக்டாக ஓன் வீடியோவை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கடைசி வரைக்கும் போட்டுகிட்டே இருந்தோம். 23 டேட் வந்துச்சு. திடீர்னு என்ன ஆச்சு, அந்த 23 டேட்டில் பெய்டே ஆகலை. அப்படியே ஐயோ போச்சா, லோனெல்லாம் வேறு கட்டணுமே, காசு கிடைக்கிறத நம்பி தானே இருந்தோம் அப்படின்னு நினச்சிட்டு முழிச்சிக்கிட்டு இருந்தோம். அப்படியே காட்டு வேலையை பார்த்துட்டு அப்படியே இருந்தோம். அப்புறம் பார்த்தா அடுத்த நாள் 24 பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 5 மணிக்கு பெய்ட் ஆகிடுச்சு. அப்போ உடனே ஹாப்பி ஆகிடுச்சு. சரி, அப்போ இருந்தாலும் நம்ம கையில் அக்கௌண்ட்டு காசு வரும்ல, அது வரைக்கும் பார்த்துமா தானே இருக்கும். சரி, அக்கௌண்ட்டுக்கு எப்படா காசு வரும் எப்படின்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பெய்ட் ஆன பிறகு தான் 7 டேஸ் கழிச்சு தான் பிஸ்னஸ் டேஸில் நமக்கு அந்த அமௌண்ட்டு 7 டேஸ்க்குள்ளே வந்து பெய்ட் ஆகும். சரி, அதுவும் அவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு, 7 நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டாரா. அவர்கிட்ட கேட்டால் அவருக்கு அடுத்து 2 நாள் ஆனோடனே அவருக்கு வந்துடுச்சு. சரி, எங்களுக்கு பதட்டமாகிடுச்சு. சரி, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ, மணி வராமல் போயிருக்குமோ, நம்ம கொடுத்த டீட்டெயிலில் வந்து ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ, அக்கௌண்ட் டீட்டெயில் இருக்கும்ல, அது ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ யோசிச்சுட்டே இருந்தோம். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு 6ஆவது நாள் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு மெசேஜ் இருந்துச்சு. நான் தூங்கிட்டு இருந்தேன். எடுத்து பார்த்தோன்னே 9,538 வந்துருந்துச்சு. உடனே ஹாப்பி. அந்த ஹாப்பிக்கு ஆப் வச்சாங்க.
அப்போ என்ன பண்ணிட்டோம், சரி அவன் வந்துருச்சேன்ட்டு ஹாப்பியாக இருந்தான். சரி என் ஃப்ரெண்டுக்கு வேறு 750 ரூபா கடன் வாங்கியிருந்தேன்னா அதை வேறு கொடுக்கலான்ட்டு அவனுக்கு அனுப்பி விட்டு அக்கௌண்ட்டை பார்க்குறேன், வெறும் 102 ரூபா தான் இருந்துச்சு. என்னடா இது ரொம்ப பாதி காசு காணோன்ட்டு சரி சரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சா, அதனால் ஒய்ஃப் நானும் போயிட்டு வந்து சரி இது என்னது பேங்க்கில் கட்டிக்கலான்ட்டு சரி போயிட்டு அங்கே கொஞ்ச நேரம் உக்காண்ட்ருந்தேன். இவங்க செக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. உக்காண்ட்டு சரி கொஞ்ச நேரம் சரி மறுபடியும் பேடிஎம்மில் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணோன்னே மணி வந்துச்சு. அப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி அதில் தான் போயிட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு சேலரி இல்லைவா, அதில் போய்ட்டு மம்மிக்கு ட்ரெஸ்ஸு, இவங்களுக்கு ஒரு சுடிதாரு, எங்கள் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து அதெல்லாம் வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்போம். எஸ்கே ஃபேமிலிஸ்ன்னு போட்டு பாருங்கள் வரும். இப்படி தான் எங்களுக்கு சேலரி வந்துச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி பாய், நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய் சொல்லுங்கள். பாய்.